இந்த வருஷத்துல நான் பார்த்த சிறந்த படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப அருமையான படமா இருந்தது தான் ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்தை பார்க்க சத்யம் சினிமாஸ்க்கு நான் வந்திருந்தேன். இந்த படத்தோட இயக்குனர்லேருந்து நடிக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்மளோட நெருங்கிய நண்பர்களாக இருந்த கலையரசு அண்ணன், ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ணன், ரியோ அண்ணன் இருந்ததுனால இந்த படத்தை இன்னும் ஆர்வத்தோட போய் பார்க்க போனேன். அதுலேயும் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த சீனுக்கு தேட்டரே மொத்தமும் குலுங்கி குலுங்கி சிரிச்சிச்சு. ஆனால் இந்த சீனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எவ்வளவு தூரம் சிரிச்சாங்களோ அடுத்த ஒரு நொடியில் இந்த சீனில் அழுகவும் வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கதைக்களத்தை தயார் செஞ்சிருந்தாங்க. அதுதான் சிறப்பு. இதே சீன்ல என் கூட உட்காந்து பார்த்தவர் இந்த படத்துல டிடெக்டிவா நடிச்ச வி ஸ்டார் வினோத், அவரோட சேர்ந்து அவர் நடிச்ச சீனை பார்த்து அதை உண்மையிலே பாராட்டுறதெல்லாம் வேற லெவலு. இன்டர்வல்ல நம்முடைய ரியோ அண்ணனும் நம்ம கூட வந்து ஜாயின்ட் ஆயிட்டாங்க. இந்த படத்தோட முக்கியமான ரோலே ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ணன் ஒரு அட்வொகேட்டா நடிச்சது தான். என் வரலாற்றிலேயே நான் பார்த்த படங்கள்லேயே ஒரு அட்வொகேட்டோட ஆர்குமெண்ட்டுக்கு தேட்டரே எந்திரிச்சு நின்று கைத்தடிச்சு அப்படின்னா இந்த படத்துல தாங்க. இந்த படத்துல நம்மளும் ஒரு அட்வொகேட்டா இருந்ததுனால அந்த பெருமையோட போய் உட்காந்து பார்த்தோம். இந்த படத்துல எல்லாரும் சேர்ந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேங்க் பண்ண வந்திருந்தாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கும்போதே நம்முடைய நண்பன் பிக் பாஸ் முத்துக்குமாரை வந்துட்டு அப்படி அவரையும் பார்த்து எல்லாரோடையும் அருமையாக செல்ஃபி எடுத்துட்டு அந்த டீம்ல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள், அதனுடைய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல பாருங்க. நம்ம மாதிரி அடிப்படையில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்ச இளைஞர்களுடைய இந்த வெற்றியை பார்க்கறதே தனி மகிழ்ச்சி தான்.